இந்த இடம் எனக்கு ஏதோ தப்பாவே தோணுது. எனக்கு இங்க வயிற்று பெரட்டுது. எனக்கு இங்க சாப்பிட கூட பிடிக்கல. ஆமாப்பா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஒன்று பண்ணுவோம், நாம நம்மளோட இடத்துல போய் படுத்து தூங்கிடுவோம். உனக்கு என்ன தோணுது? அந்த அம்மா பொண்ணை பத்தி கதை கேட்டமே, அது என்ன உண்மையாவா இருக்கும்? அது என்னமோ இந்த ஹோட்டல்ல யாரையும் தங்க விடாது அது இதுன்னாங்க. இங்க பாரு மாலினி, எதுவா இருந்தாலும் எனக்கு தெரியவும் தெரியாது, அதை தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாளைக்கு இந்த ஹோட்டல்ல இருந்து நம்ம கிளம்பிடணும். ஐயோ, இந்த லைட் எப்படி போச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வா, நாம நம்ம ரூமுக்கு போயிடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்றும் இல்லை. ஓகே வா. இது அந்த அம்மாவும் பொண்ணும் தான். அப்படின்னா அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? இப்ப நம்ம என்ன பண்றது நீலம்? அது தேடுறோம், பக்கமா பார்த்து போகுது. அவளோட உயிரி பாபத்துல இருக்கு. நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். அதித்தி, அதித்தி, கதவை தர. அவ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறா? ஏன் உள்ள இருந்து எந்த குரலும் வர மாட்டேங்குது? ஒருவேளை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீலம். அதித்தி, நாம இங்க இருந்து போயிடலாம் ப்ளீஸ். நாம இப்படி அதித்தியை விட்டுட்டு போக கூடாது. இல்ல நீலம், நாம உள்ள போய் ஆகணும். அதித்தி, அதித்தி, அந்த அம்மாவும் அந்த பொண்ணு எங்க? நமக்கு முன்னாடி தானே உள்ள வந்துச்சு. ஆதித்தி, ஆதித்தி, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நீங்க எதுக்காக இப்படி ஓடிக்கிட்டு இருக்கீங்க? அங்க கொலை நடந்திருக்கு. யார் கொலை பண்ணாங்க? என்னோட ஃப்ரெண்ட். என்னாச்சு? என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? என்னாச்சு? ஏன் இப்படி காட்டு கத்துல கத்திட்டு இருக்கீங்க? கொலை பண்ணிட்டாங்க. நேத்து ஒரு அம்மா பொண்ணை பத்தி கதைய சொன்னீங்கல்ல, அவங்க அதித்தியோட ரூம்குள்ள போறத நாங்க இப்பதான் பார்த்தோம். அப்புறம் ரூம்குள்ள போய் பார்த்தா அங்க அதித்தியோட சடலம் விழுந்து கிடக்க. பாடியா? ஒரு நிமிஷம் இருங்க, என் கூட வாங்க. இங்கதான் உள்ள பெட்ரூம்ல. இங்க யாரும் இல்லையே. ஆனா சார், நாங்க அதித்தியோட சடலத்தை இங்கதான் பார்த்தோம். இங்க பெட் மேல ரத்தம் இருக்கு. நானும் பார்த்தேன் சார். எப்படி திடீர்னு காணாம போச்சு?
அண்ணா ரூம்ல நாலு அப்புறமும் போய் செக் பண்ணுங்க. பாடி இங்க இல்லாம எங்க போயிருக்கோம்? அங்க அங்க எந்த பணமும் இல்லையே. எந்த பாடியும் இல்ல. சடலம் எப்படி எழுந்து போகும்? சத்தம் போடாதீங்க. அவளை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? அவளை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? 3 தடவை. மாலினி, சீக்கிரம் பண்ணு. சிஐடி யாரா இருக்கும்? கத்தர யார் யார்? இல்ல 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 இல்ல. இருங்க, வேண்டாம். யார் யாரா இருக்கும்? யார்? யார் கால் பண்ணது? நாங்க 2 பேரும் தான். பாடி எங்க? அங்க. எங்க பாடி? சார் இங்கதான் இருந்துச்சு. இங்கதான் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இப்போ அந்த சடலம் எங்கன்னு கேக்குறேன். தெரியலையே சார், போயிடுச்சு. என்ன போனா போயிடுச்சா? யாரோட பாடி அது? அதித்தியோட பாடி. யார் அந்த அதித்தி? எங்க படத்தோட ஹீரோயினுங்க. ஆக்ட்ரஸ். ரத்த நிஜம்தான் சார். அதித்தியோட பணம் இங்கிருந்து போயிருக்குன்னா அதித்தி உயிரோட தான் இருக்கான்னு அர்த்தம். இல்ல சார், இங்கதான் சார் இருந்துச்சு. நாங்க பார்த்தோம், இறந்து கடந்தாவ. நாங்க 2 பேரும் பயந்து போய் வெளியே போய் இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தோம். சார் சார், நாங்க வந்து பார்த்தப்போ வெறும் ரத்தம் மட்டும்தான் இருந்தது.
யாராவது வந்து போறத பாத்தீங்களா? இல்லை சார். சார் நாங்க பார்த்தோம் சார். அந்த அம்மாவும் பொண்ணும் இங்க வந்தாங்க. நாங்க பார்த்தோம் சார். ஆனா நாங்க இங்க வரும்போது யாருமே இங்க இல்ல சார். ஆமா சார், யாரும் இல்லை இல்ல சார். சார், நாங்க பார்த்தோம் சார். அவங்க 2 பேரும் இந்த ரூம்குள்ள தான் வந்தாங்க. அந்த பொண்ணோட கையில ஒரு டால் இருந்துச்சு. அப்புறம் அந்த டால் அவ எடுத்துக்கிட்டே உள்ள போனா. ஏமா இவ பொய் சொல்றாளா? இல்ல இவ ஒன்னும் போய் சொல்லல. ஏன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் நானே 2-3 தடவை பார்த்திருக்கேன். நீங்க யாரு? சார் நான் ஒரு நியூஸ் பேப்பருக்காக வேலை பார்க்குறேன். அப்புறம் என்னோட பாஸ் தான் இங்க என்ன அனுப்பி வச்சாரு. இந்த அம்மா பொண்ணோட ஆவி இங்க சுத்துறது உண்மையானு கண்டுபிடிக்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அதாவது அந்த ஆவி இருக்கிறது உண்மைன்றீங்களா? ஆமா 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 சார். இந்த பொம்பளை ஆக்சுவலா யாரு? அந்த அந்த பொம்பளை இங்க மேனேஜரா இருந்தவளாம். அவங்க அம்மா பொண்ணு 2 பேரையும் கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆத்மா இங்கேயே சுத்திட்டு இருக்கதா சொல்றாங்க. கடந்த 7 வருஷமா இங்க 4-5 பேர் கொல்லப்பட்டதா சொல்றாங்க. இந்த ஹோட்டல்காரங்க இந்த விஷயத்த மூடி மறைக்கிறாங்க. இல்ல 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 இல்லை சார். சார், ஆ லிக்கர் மாதிரி இருக்கு. ட்ரிங்க்ஸா? எக்ஸ்கியூஸ் மீ, தள்ளுங்க ப்ளீஸ். இந்த அதித்தி சரக்கு அடிப்பாங்களா? அதிதி குடிக்க மாட்டாங்க. நீங்க யாரு? நான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். அப்ப இந்த ரூம்ல சரக்கு அடிச்சது யாரு? வேற யாரு? டைரக்டராக இருக்கலாம். சாயங்காலம் ஆனா போதும் அவன் வேலையை ஆரம்பிச்சிருவான். தினமும் குடிப்பான் அவன். இப்ப எங்க இருக்கா அவன்? அவன் ரூம்ல தான் இருப்பான். பங்கஜ், அந்த டைரக்டர் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வா. சார், நாங்க வெளியே இருந்தப்போ நாங்க படிக்கட்டுல ஒரு பொம்பளைய பார்த்தோம். அவ பின்பக்கமா வளைஞ்சு கை காலெல்லாம் நடந்து வந்துட்டு இருந்தா சார். என்ன சொல்றாங்கன்னு தெரியலையே. அதோட அவ வாயில இருந்து ரத்தம் வளைஞ்சிக்கிட்டு இருந்தது சார். அவ ரொம்ப நேரம் வெளியே இங்கதான் இருந்தா. பூர்வி, போய் பார்த்துட்டு வா. அது என்னன்னு போய் கேளு. ஏதோ ஆத்மா தலைகீழா சுத்துதாமே, அது என்னன்னு போய் பாரு. சார், என்ன மேனேஜர் சார், என்ன நடந்துட்டு இருக்கு உங்க ஹோட்டல்ல? கொலைக்கு மேல கொலை நடந்துட்டு இருக்கு. என்னமோ சுத்திக்கிட்டு இருக்காமல்ல. ஒண்ணு தலைகீழா நடக்குதுன்றாங்க, ஒண்ணு நேரா நடக்குதுன்றாங்க. என்ன இதெல்லாம்? சார், நானும் இது வரைக்கும் காதால கேட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் கண்ணால பார்த்தேன் சார். நாளைக்கு இங்கிருந்து ரிசைன் பண்ணி போயிடுறேன் சார். நீ எங்கேயும் போக முடியாது. நீங்களும் தான் ஹோட்டலை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. இதெல்லாம் நடக்கும்போது எங்க இருந்தீங்க நீங்க? நான் என்னோட ரூம்ல இருந்தேன். வெளியே ரொம்ப சத்தமா இருந்தது, என்னன்னு பார்க்க வந்தேன். அப்ப நீங்க? ஷீ இஸ் மை ஒய்ஃப். அவங்க உங்க ஒய்ஃபில் நான் எப்படா சொன்னேன்? நான் கேட்டது நீ எங்க இருந்தேன்னு. நான் என்னோட ரூம்ல இருந்தேன். நீங்க எல்லாரும் ஒன்னா தான் இருந்தீங்களா? நான் விக்ரம் கூட இருந்தேன் அவரோட ரூம்ல. விக்ரமா? இந்த விக்ரம் யாரு? சார், நான் தான் விக்ரம். இவன் ஃபிலிமோட ஹீரோ. அப்புறம் நீ? நான் தூங்கிட்டு இருந்தேன் சார். இவனும் தூங்கிட்டு இருந்திருக்கான். எல்லாம் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அபிஜித், சரியான தூங்க முஞ்சுக்கு போல் இருக்கு. யாருக்கும் ஒரு இழவும் தெரியல. அபிஜித், ஒரு வேலை செய்வோம். தனித்தனியா ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு விசாரிச்சா, அப்படி விசாரிச்சா தூக்கத்துல எழுந்து கொலை பண்ற பழக்கம் யாருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹே, யாரது? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. டைரக்டர் ஹாலா இல்ல குரங்கா? யாராவது இப்படி இருப்பாங்களா? குப்பையாக்கி வச்சிருக்கான், இப்படி செதறி கிடக்கு. ஹலோ, வீடு காலியால இருக்கு. ஒருவேளை அந்த டைரக்டரை அந்த அந்த அம்மா பொண்ணு ஆவி என்ன தூக்கிருச்சா என்ன?
பங்கஜ், இந்த ஆவி பேய் பிசஸ் எல்லாம் கட்டுக்கதை பயந்துடாதடா. இந்த விஷயத்தெல்லாம் மனசுல இருந்து எடுத்துரு. யாரா நீ? விடுறா என்ன? விடுறா, சொன்னா கேள்றா. நீ தாண்டா என்ன கொலை பண்ண பாக்குற? அட எழுந்துடுறா எருவ. அட எந்திரா, ஹெல்ப் மீ. அட என்ன சார், காப்பாத்துங்க. இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா படுத்துட்டு இருக்கேன். இவனை முதல்ல எழுப்பியா, சனையை முடிச்சவன் மேல படுத்துட்டு இருக்கான் பாரு. அப்பா, அவனை கூட்டு போங்கய்யா, வெளியில கூட்டு போங்க. வாங்க போலாம். பாத்து சீரம், இப்படியால சரக்கடிப்ப, இவனால நிக்க கூட முடியல. பாத்து பொறுமையா. நான் கேக்குறேன், இவனால நிக்க கூட முடியாதா? அந்த பொண்ணு ஐயோ, போடுங்க. டேய் நவுரா, சீக்கிரம் போடா, இறங்குடா டேய். அட, என்ன விடு. யார் நீ? விடு. பாத்து அட கரும, பாத்து வாயா. டேய், அட இவன் பார். சார் சார் சார், நான் சத்தியமா சொல்றேன் சார், போய் சொல்லல சார். நான் இப்போ ஒரு ஆவியை பார்த்தேன் சார். இந்த இவனும் பார்த்தா சார். அது வந்து மூடு வாய, பேசாம இரு. நீங்க ஏன் என்ன தூக்கிட்டு வந்தீங்க? உன் படத்தோட ஹீரோயின் அதித்தி, அவளை கொலை பண்ணிருக்காங்க. அவளோட பாடி மாயமா மறைஞ்சிருக்கு. அதித்தியே கொலை பண்ணிட்டாங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? எப்ப ஆச்சு? எப்படி நடந்தது? ஒரு நிமிஷம், இந்த உங்க கையில இந்த ரத்தக்கரை எங்க இருந்து வந்துச்சு? சார், இவன் மேல எனக்கு முதல்ல இருந்தே சந்தேகம் இருந்துச்சு. இவன் தான் அதிதியை கொலை பண்ணியிருப்பான். என்னோட ஹீரோயின்ஸை எப்போ பார்த்தாலும் இம்சை பண்ணிக்கிட்டே இருப்பான். 15 நாளில் முடிக்க வேண்டிய படத்தை கொடுத்தா கூட அதை 50 நாள் ஆக்கிடுவான், சோம்பேறி பையன். இவனால நிறைய பேருக்கு நிறைய நஷ்டம் சார். ஓ மனசுக்கு பிடிச்ச ஹீரோயின் அதித்தியால தான் இதெல்லாம் நடந்துச்சு. அவளை ஹீரோயினா பண்றதுக்கு என்ன எவ்வளவு ப்ரெஷர் பண்ணனு உன் பொண்டாட்டி தைரியம் தான் சொல்ல. இந்த மனோஜ் சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மை சொல்லு. அதித்திக்கும் உனக்கும் நடுவுல என்ன உறவு இருக்கு? மறைக்காம சொல்லு. சார், இந்த ப்ரொடியூசரோட படம் போனே ஆகல, அதனாலதான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணா. அதனாலதான் டிராமா பண்ணிட்டு இருக்கான். ஒரு பேய் படம் எடுக்கும்போது அந்த ஹீரோயின் இறந்துட்டாங்க. ஒரு பரபரப்பு பப்ளிசிட்டி, அதை வச்சு போதும். உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல இதை சொல்லுங்க, இந்த ரத்த கரை எப்படி வந்தது? சார், இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். இது எனக்கு எதிராக பண்ண சதி. அதித்தியோட ரூம்ல இருந்து எங்களுக்கு ஒரு கிளாஸ் கிடைச்சது. அதுல சரக்கு இருந்துச்சு. இந்த ஃபுல் யூனிட்ல நீ மட்டும் தான் சரக்கு அடிக்கிற? கண்டிப்பா இல்ல, என்ன தவிர இங்க நிறைய பேர் சரக்கு அடிப்பாங்க சார். இவர்கிட்ட கேளுங்க. விக்ரம், நீயே சொல்லு. நேத்து நீ ரூமுக்கு வந்தில்ல சரக்கு பாட்டில கேட்டுட்டு? என்ன சார், இவனுக்கு இன்னும் போதை தெரியலன்னு நினைக்கிறேன். இவன்கிட்ட பாட்டில் வாங்க நான் போகல. ஏய், இந்த விஷயத்துல நீங்க என்ன இழுக்காம இருந்தா நல்லா இருக்கும். உங்கள யாராவது மனோஜோட ரூமுக்கு போனீங்களா? இல்ல சார், நாங்க யாரும் போகல. அபிஜித், இது ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. ஃபிலிம் டைரக்டரோட ரூமுக்கு அவரை சந்திக்க யாருமே போகல. எந்த ஆக்டரும் போல, அது மாதிரி எந்த டெக்னீஷியனும் போல, ப்ரொடியூசர் கூட போகல. இருந்தாலும் ஆமா சார், இருந்தாலும் சரக்கு நிரப்பப்பட்ட அந்த கிளாஸ் அதித்தி ரூமுக்கு தன்னால போயிருக்க. இன்னொரு பக்கம் என்னடனா அதித்தியோட பாடியை காணோம். அதே மாதிரி ஹோட்டல்ல ஆவி சுத்திட்டு இருக்கா. செமையா இருக்கு. ஆத்மாவா சார்? பூர்வி ஆத்மாவை பிடிக்க போனா சார். அப்படின்னா ஒருவேளை ஆத்மாவே பூர்வி ஏதாவது ஒரு வேலை செய் பங்கஜ், போய் பூர்விக்கு ஹெல்ப் பண்ணு. தன்னை யாரோ மாட்டி விடுறதுக்கு முயற்சி பண்றதா மனோஜ் சொல்றாருல்ல, நாம இவரோட ரூம்ல இருந்தே செக்கிங் ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் பாரு.
சார் ஆ இதே மாதிரி கிளாஸ் தான் அதித்தி ரூம்ல இருந்துச்சு. யா யூர் ரைட். ஒரு நிமிஷம். ரத்த கரையா? ரத்தத்துல நனைஞ்ச துணி. அபிஜித், இது உல்லன் நூல் தானே? அதேதான். இதுல ரத்தம் படிஞ்சிருக்கு. இங்க பாருங்க, எல்லாரும் கிட்ட வாங்க. இது பாருங்க, இது உல்லன் துணியில் எடுத்த நூல். மனோஜ், இது உன்னோட ரூம்ல தான் கிடைச்சது. அந்த மாதிரிலாம் என்கிட்ட எந்த துணியும் இல்லையே சார். சரி, அப்படியே இருக்கட்டும். உன்கிட்ட இந்த மாதிரி துணி இல்லைன்னா இந்த துணி யாரோ ரூம்குள்ள வந்தாங்கன்னு சொல்றல, அவனோட தானே இருக்கணும். ஆமா, இந்த விக்ரம் மாலினி 2 பேரும் எங்க போனாங்க? சார், மாலினிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால விக்ரம் அவளை ரூம் வரைக்கும் விட போயிருக்கான். ஆமா கரெக்ட் சார், என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்களா? நீங்க எப்படி போகிறதுக்கு அலோவ் பண்ணலாம்? எங்க கிட்ட சொல்லாம யாரும் இங்க இருந்து நகரக்கூடாது, புரியுதா? இன்னும் காமெடி நடக்கல. ஒரு பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க. கொலைகாரனை இன்னும் கண்டுபிடிக்கல. எல்லாரும் உயிரும் ஆபத்துல தான் இருக்கு. அப்புறம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொலைகாரன் இப்பவும் இந்த ஹோட்டல்ல தான் இருக்கான். உங்களோட ஒவ்வொரு அறையையும் நாங்க இப்ப சோதனை பண்ண போறோம். ஒரு அறையை கூட விடாம. அப்புறம் கண்டிப்பா நீங்க மாட்டுவீங்க. சார், இந்த விக்ரமும் மாலினியும் முதல்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. நம்ம முதல்ல அவங்க ரூமை தான் செக் பண்ணணும். சரி. சார் சார், என்ன அந்த ரூம்ல யாருமே இல்லை சார். பூர்வி எங்க தேடி கிடைக்கல. அப்புறம் சார், எனக்கு என்னமோ அந்த பொம்பளையும் குழந்தையும் தான் பூர்வி. ஆய்மூடு பங்கஜ். சரி, ஒன்னு சொல்லு. இந்த மாலினியும் விக்ரமையும் நீ எங்கேயாவது பாத்தியா? சார், நான் மாலினியோட ரூமுக்கு போயிருந்தேன். அங்கேயும் யாரும் இல்லை சார். டேம் இட். சார், சொல்லு அபிஜித். இத பாருங்க. இது விக்கு. இந்த விக்கும் இந்த நனைஞ்சு போன துணியும் அபிஜித், இந்த துணியில இருக்கிற நூல் மாதிரி தான் நம்ம மனோஜோட ரூம்ல கிடைச்சது. ஓ, அப்படின்னா இது எல்லாத்தையுமே விக்ரம் தான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த விக்கு அப்புறம் பொம்பளை ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு இங்க அந்த ஆவியா நடிச்சுக்கிட்டு இருக்கான். மாலினியும் நீலமா அதித்தியோட ரூமுக்கு போனப்போ ஒருவேளை இவன் தான் பெட் மேல அதித்தியா மாதிரி இருந்திருப்பானோ? அபிஜித், இதுதான் அவனோட கேம் பிளான். இந்த விக்ரம் முதல் அதித்தியை கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் இந்த விக்க போட்டுக்கிட்டு அந்த அதித்தியோட பெட்ல போய் படுத்திருக்கான். அப்புறம் நீலமும் மாலினியும் அந்த ரூம்குள்ள போறப்போ அங்க அதித்திய பார்த்திருக்காங்க. அதித்திய பார்த்து கத்திட்டு அங்கிருந்து ஓடி வந்திருக்காங்க. சந்தர்ப்பம் பார்த்து விக்ரம் அங்கிருந்து ஓடிட்டான். அப்புறம் இன்னொரு விஷயம் அபிஜித், அவன் இந்த மாதிரி உள்ளன் துணியை எதுக்கு போட்டிருந்தானா, ரத்தம் கீழே சிந்தினா அதை தொடச்சிடலான்றதுக்காக தான். ஆனா சார், இந்த உள்ளன் துணியோட பீஸ் மனோஜ் ரூமுக்கு எப்படி வந்திருக்கும்? விக்ரம் இந்த மனோஜோட ரூமுக்கு போயிருப்பான் சரக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு. அதான் அந்த அதித்தி ரூம்ல கிடைச்சது. அந்த நேரத்துல தான் இதை அங்க வச்சிருக்கான். கூடவே மனோஜோட துணியில பிளட்டை தடவிட்டான். சார், அந்த டைரக்டர் எந்த அளவுக்கு சரக்கு அடிக்கிறான்னு கேட்காதீங்க. போதையில் அவனுக்கு சுய நினைவே இல்லை. அங்க நடந்தது அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. சார், ராஜு என்ன சொல்றானா, அங்க கொலை நடக்கும்போது அவன் விக்ரம் கூட இருந்தானா? ராஜு விக்ரம் கூட இருந்தது உண்மைனா அப்ப விக்ரம் எப்படி அதித்தியோட ரூமுக்கு போயிருக்க முடியும்? அபிஜித், இந்த ராஜீவ் பொய் சொல்றான். இந்த ராஜீவ் சொல்றதெல்லாம் பொய். இந்த விக்ரமும் எஸ்கேப். அதனால இப்போ ராஜீவ் கிட்ட விசாரணையை ஆரம்பிக்கலாம். ராஜீவ் எங்க இருக்கான்? இப்பதான் மருந்து வாங்க போயிருக்கான் சார். கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அவன் ரூம்ல இல்ல. நாங்க அங்க வெளியே காரிடார்ல தான் இருந்தோம். அவன் நாங்க பார்க்கவே இல்லை. எங்க அவன்? அப்புறம் நீ மாலினி, விக்ரம் எங்க இருக்கா? உன் கூட தானே இருந்தா? சார், விக்ரம் என்ன என்னோட ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போனான். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனான் சார். ஆனா இது வரைக்கும் அவன் திரும்பி, அப்புறம் மேல தனியா இருக்க பயமா இருந்துச்சு, அதான் கீழே வந்துட்டேன். இன்னும் திரும்ப முடியாத அளவுக்கு அப்படியே என்ன முக்கியமான வேலை? தெரியலையே சார்.
அபிஜித், அந்த வெயிட்டரையும் காணுமே, மேனேஜரையும் காணோம், அப்புறம் அந்த நெட்டையன் குக்கு வாட்ச்மேன் அவனையும் காணுமே. யாரும் இங்கிருந்து போகக்கூடாதுன்னு சொல்லி கூட இங்கிருந்து கிளம்பிட்டானுங்க. இவங்க எல்லாரையும் அவங்க ரூம்ல போட்டு அடைச்சிடலாம், அப்பதான் போகாம இருப்பாங்க. ஆனா சார் நாங்க எதுவும் பண்ணலையே. இங்க பாருங்க, இதெல்லாம் உங்க சேஃப்டிக்காக தான். பங்கஜ், இவங்களை கூட்டிட்டு போ. வாங்க. ஃப்ரெடி, நீ இந்த பக்கம் போ. பூர்வி, 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 பூர்வி. பூர்வியோட கன். பூர்வி, சார். வர அபிஜித். சார், பூர்வியோட கன்னும் டார்ச்சும் இங்க கிடைச்சது சார். உள்ள பாருங்க சார், ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு. ரகசிய அறையா? ஒருவேளை பூர்வி இதுக்குள்ளதான் எங்கேயாவது போய் காணாம போயிருப்பா. வாங்க போய் பாப்போம். இது பார்க்கிங் ஏரியா. ஆமா, இங்க வண்டி வேற இருக்கு. சார், இங்க பாருங்க, பைக் டயரோட மார்க்ஸ் மாதிரி இருக்கு. ஆமாமா, இது ஒரு பைக் டயரோட அடையாளம் தான். சார், ஒருவேளை பூர்வியை யாராவது பைக்ல வச்சு கிட்னாப் பண்ணிருந்தா? பேசாம ஃப்ரெடி, பூர்வி ஒரு சிஐடி ஆபீசர், அவ்வளோ ஈஸியா கிட்னாப் பண்ண முடியாது. இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, புரியுதா? என்னது சார்? ஒருவேளை பூர்வியோ? பொறுமையா பொறுமையா. ராஜீவ், ராஜீவ் கொஞ்சம் எந்திரி. ராஜீவ், ராஜீவ், என்னாச்சு? இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு? சார், அது யார்? அது யாராவது இருக்கீங்களா? இவங்க இந்த பேய் பிசாசன் பண்ண டிராமா எல்லாம் சும்மா நாடகம். அபிஜித், அந்த அம்மா பேயோட வேலை முடிஞ்சிருக்கும், அதனால தான் இங்க விட்டு ஓடிருச்சு. ஃப்ரெடி, ஒரு வேலை செய். அந்த மோட்டார் சைக்கிளோட இன்ஃபர்மேஷனை ஹைவே பேட்ரோலுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சிரு. சீக்கிரமா செய். சார், இங்க பாருங்க சார். சுத்தம் ட்ரக்ஸ். பாத்தியா அபிஜித், ராஜீவுக்கு இந்த பழக்கம் வேற இருக்கா? சார், அது இது எடுக்க தான் நான் வண்டிக்கு வந்தேன். ட்ரக் யூஸ் பண்றது தப்புன்னு தெரியாதா? ப்ரொடியூசராக இருக்கேன்ல, அதான் டென்ஷன் மேலே டென்ஷன் சார். சார், நான் இங்கே வெளியே வரேன்னு உள்ள சொல்லிட்டு தான் வந்தேன் சார். அது நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். நான் விக்ரம் கூட இல்லை சார். ஆனால் சார், அவன் அதித்தியோட கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். பங்கஜ், இவனை உள்ள கூட்டிட்டு போ. வா. அட எந்திரிப்பா. அப்புறம் அபிஜித், இந்த ராஜீவ் வாட்ச்மேன் கிட்ட வெளியில போறேன்னு சொல்லியிருக்கான். ஒருவேளை அந்த நெட்டையனே இவனை போட்டு அடிச்சிருப்பானோ? உனக்கு என்ன தோணுது? ஆமா சார், அதனால தான் அந்த வாட்ச்மேன் காணோம். வெயிட்டரும் மேனேஜரும் இந்த வேலைக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இவனுங்க தான் ஆத்மா அது இதுன்னு கதை விட்டுட்டு இருக்கானுங்க. இதை வச்சு அதித்திய கொலை பண்ணிருக்கானுங்க. பழி எல்லாம் பேய் மேல போட்டுடலாம்ல. பேயை யாராலும் பிடிக்க முடியும்? சார், இந்த போலி ஆவி கதையை பத்தி அந்த ஜேர்னலிஸ்ட் தானியா அவளும் நிறைய சொல்லிட்டு இருந்தா. தானியாவும் இருக்கா இல்ல?
சரி, இந்த பூர்வி எங்க தான் போனா? ஓ, 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 யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஓ, சார், யாராவது இருக்கீங்களா? ஓ, ஓ, சார், ஆ, பூர்வி எமர்ஜென்சி சிக்னல் அனுப்பியிருக்கா. அப்படின்னா பூர்வி ஆபத்துல இருக்கா? அவளை காப்பாத்தி ஆகணும். எங்கிருந்து வருது சிக்னல்? சிக்னல் முன்னாடியில இருந்து வருது சார். போ வாங்க. போ. எங்கிருந்து வருது? இந்த பெட் தூக்கு. பூர்வி, பூர்வி, பார்த்து மெதுவா. பூர்வி, தண்ணி குடி. பூர்வி, நீ ஓகே தானே? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை? ஓகே சார், நான் ஓகே தான் சார். எப்படி இதெல்லாம் ஆச்சு? ஆ? சார், திடீர்னு என் மேல ஒரு தாக்குதல் நடத்தி இந்த மாதிரி இதுக்குள்ள போட்டு பூட்டிட்டாங்க சார். சார் சார், நான் அவனோட முகத்தை கூட பார்க்கல சார். அட, லைட் என்னாச்சு? மை காட், யாரோ கத்துறாங்க. வாங்க சீக்கிரம். பூர்வி, வாமா. இது விக்ரம். யாரும் இவனையும் கொலை பண்ணிட்டாங்க. இவன் தான் கொலைகாரன் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில இவனை கொலை பண்ணிட்டாங்களே. நாங்க தான் சார். அட போடா.
அப்ப இதெல்லாம் பண்ணது நீதானா? பங்கஜ்! ஏய் என்ன பண்ற? ஹேய்! ஹேந்திரி! ஹேந்திரி! ஏய் சரிதான். அப்ப நீதான் இதெல்லாம் பண்ணியாடா? வா. சார், நான் வெறும் 50 தான். என்கிட்ட என்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் நான் பண்றேன். யாரு சொன்னாங்க நீ இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க? பேரு சொல்லு. பேரெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது. போன்ல பேசுவோம் அவ்வளவுதான். இங்க வேலை செய்யறதுக்கு எனக்கு பணம் கொடுப்பாங்க. அப்படியா? என்ன வேலைக்கு? அது அந்த பொம்பளையோட ஆத்மாவா மாறி எல்லாரையும் பயன்படுத்துறதா வேலை. அதுக்கு தான் பணம் கொடுப்பாங்க சார். லைட் ஆன் ஆவறது ஆஃப் ஆவறதெல்லாம் உன்னோட வேலை தானே? இருட்டாகி எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கு தான். ஆனா சார், நான் யாரையும் கொல்லலாம் பண்ணல சார். எங்க அதித்தி? அதித்தி எங்க அவளோட பாடி? சார், நான் எந்த பணத்தையும் மறைக்கல சார். அதோட அதித்தி மேம கடைசியா நான் இங்க தான் இந்த ரிசப்ஷன் கிட்ட தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க ரூம்குள்ள கூட நான் போகல. இங்கயா பார்த்த? இல்ல, இவதான் அதித்தி. ஆனா இந்த சடலம் எனக்கு எதுவும் தெரியாது. அப்படியா? நான் உண்மையதான் சார் சொல்றேன். சொல்றேன். இங்க தானே இருந்தா? நீ தானே பார்த்த? யார் கூட இருந்தா? சார், அவங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நான் அவங்க முகத்தை கூட பார்க்கல. முகத்தை பார்க்கலையா? குரலை கேட்டிருப்பல்ல? குரலை கேட்டேன். ஒழுங்கா சொல்லு. அந்த குரல் யாரோடது? ஆணோட குரலா இல்ல பொண்ணோடதா? சார், அது இந்த ஆத்மா கதை இருக்க, அது எந்த மாதிரி கதைன்னா, அது ஒரு பொம்பளை. அவளோட பொண்ணு பேயா மாதிரி எல்லோருடைய ரத்தத்தையும் குடிச்சிட்டு இருக்காளா? ரத்தத்தை குடிச்சு கொலையும் பண்ணியிருக்கா. அப்படித்தானே? சரியான டெவில் கதையா இருக்க இல்லையா ப்ரொடியூசர் ராஜீவ்? அந்த ஆத்மா வெயிட்டர் ரூபத்துல சுத்திட்டு இருந்திருக்கு. இப்படி சுத்த சொல்லி இவங்கிட்டையும் யாரோ சொல்லி இருக்காங்க. ஆனா யார் சொன்னா அவனுக்கே தெரியாது. தெரியும்ல, இந்த வெயிட்டர் தம்பிக்கும் நல்லாவே தெரியும். ஆனா குற்றவாளி ஒரு பொண்ணு. ஆமா, எங்களுக்கு அதித்தியோட பணம் கிடைச்சிருச்சு. அந்த பணம் நடந்த சம்பவம் எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. குற்றவாளி உங்கள யாரோ ஒரு ஆள் தான். மாலினி மேடம் கடைசியா விக்ரம் உங்க கூட தானே இருந்தா இல்லையா? விக்ரம கொலை பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா? சார், நான் எதுக்கு அவனை கொலை பண்ண போறேன்? அத நீ தானே எங்க கிட்ட சொல்லணும். தனியாச்சி, நீங்க நியூஸ் மேகசின்ல ஒர்க் பண்றீங்க, நிறைய கதை எழுதுவீங்க. ஆமாங்க ஒரு கதையை எனக்குமே சொன்னீங்களே நீங்க, அந்த ஆவியோட கதை. சரி, என்ன நம்புங்க. சத்தியமா நான் எந்த கொலையும் பண்ணல. சீத்தல் அதித்திய கொல்றதுக்கு உங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஆமா, உங்ககிட்ட தான் இருக்கு. சொல்லவா என்னன்னு? ஏன்னா உன்னோட கணவர் ப்ரொடியூசர் ராஜீவுக்கும் ஹீரோயின் அதித்திக்கு நடுவுல அஃபயர் இருந்திருக்கு. இல்ல சார், நான் ஒன்னும் அதித்தியை கொலை பண்ணல சார். இல்ல சார், எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்ல சார். நான் ரிசப்ஷன் கிட்ட போனதே இல்ல. அப்படி இருக்கிறப்போ நான் அதித்தியை எப்படி சார் கொல்ல முடியும்? நாங்க ரிசப்ஷன்ல தான் பார்த்தோன்னு சொல்லவே இல்லையே. உனக்கு எப்படி தெரியும் அதித்தியோட கொலை ரிசப்ஷன் கிட்ட தான் நடந்துச்சுன்னு? சார், அது வந்து நான் அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சு. முழுசா சொல்லி முடி. இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். எல்லாத்தையும் நான் தான். ராஜ ஒழிக்கிறதுக்காக நான் தான் இதெல்லாம் பண்ணேன். அவர் என்னோட அங்கிள். என்னோட அப்பாவும் ராஜீவும் கசின்ஸ், பங்காளிங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. ஆனா இவர் அநியாயமா என் அப்பாவை ஏமாத்திட்டாரு. ஃபுல்லா கம்பெனி எல்லாம் தன்னோட பேருக்கு மாத்திட்டாரு. என் அப்பா கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் ஒண்ணு விடாம திருடிட்டான். அப்புறம் என்னோட அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு.
அப்படி இருந்தோம் ராஜீவோட ஃபில்ம் கம்பெனில எப்படி வேலைக்கு சேர்ந்த? எப்படி நீ வேலை பார்த்த? இவர் எவ்வளவு நல்ல ஆளுன்னு உலகத்துக்கு காட்டிக்கதான் என்ன அந்த வேலையில உட்கார வச்சாரு. இதுல அதித்தி என்னம்மா தப்பு பண்ணா? பாவம், அவளை எதுக்காக கொன்ன? ராஜுவுக்கு இந்த படத்தினால ரொம்ப பெரிய கடன் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எந்த சூழ்நிலையிலையும் இந்த படத்தை முடிச்சே ஆகணும்னு கட்டாயத்துல இருந்தாரு. அதான் ஹீரோயின் இல்லாம படத்தை முடிக்க முடியாதுல்ல. சார், ஷூட்டிங் முடியறதுக்கு ஜஸ்ட் இன்னும் 5 நாள் தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஆதித்ய கொலை பண்றதுக்கு பிளான் போட்டேன். இன்னொரு ஹீரோயினிய வச்சு ஃபுல் படத்தை ராஜுவால திரும்பவும் ஷூட் பண்ண முடியாத. அப்புறம் இன்னொருத்தரும் உதவி பண்ணிருக்காங்க இல்லையா இந்த முழு திட்டத்துக்கும்? அது யாரு? விக்ரம் தான் என் கூட இருந்தான். அவன் என்ன காதலிச்சான். எனக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். நானும் விக்ரமும் சேர்ந்து அதித்திய ரிசப்ஷன்ல வச்சு கொன்னுட்டோம். அதுக்கப்புறம் விக்ரமையும் கொலை பண்ணிருக்க. எதுக்கு? விக்ரம் தான் உன்னை காதலிச்சிட்டு இருந்தானே, அட்லீஸ்ட் அவனையாவது விட்டுக்கலாம்ல. உனக்கு துணையா தானே இருந்தா. அவன் எப்ப வேணாலும் உண்மையை சொல்ல வாய்ப்பு இருக்க. அது மட்டும் இல்ல, பொதுவா இப்ப எந்த படத்தை எடுத்துக்கிட்டாலும் ஹீரோயின் இறந்துட்டா கூடவே ஹீரோ இறந்தா தானே நல்லாவே இருக்கும். பிரமாதம்டா, பிரமாதம். இந்த மூளைய நீ உங்க அப்பாவோட கம்பெனியை டெவலப் பண்றதுக்கு இத வச்சு நீ உழைச்சிருந்தீனா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்காது. இனிமே ஜெயில் கதவோட கம்பிக்கு பின்னாடி உன் வாழ்க்கையை எண்ணிக்கிட்டு இரு. அதுக்குள்ள தூக்குக்கான ஆர்டர் வந்து சேரும்.